சாத்தானின் நிழல் வேண்டாம். வட்டியோடு சம்பந்தப்பட்ட 10 பேர் சாபத்திற்குரியவர்கள் எல்லாம் உண்டு. நாம இன்னைக்கு அப்படியே போற போக்குல ஓடுற ஓட்டத்துல அதையெல்லாம் ஹலாலாக்கி வட்டியை ஆகுமாக்குறதுக்கு என்னென்ன வேலை நடந்துக்கிறீங்க. சமயங்கள்ல நம்ம அஜரத்தை உட்கார வச்சு அவரை தரசுத்த வச்சு அஜரத்து ஒரு மசாயில் கேட்கணும் அப்படின்னு வருவார். அமைதியா வந்து உட்காந்து ஏதாவது ஆரம்பிச்சாருனாவே ஏதோ ஒரு ஹராம் ஹலாலாக போகுதுன்னு அர்த்தம், அல்லது ஹலாலு ஹராமாக போகுதுன்னு அர்த்தம். நான் வந்து ஒரு 10,000 ரூபாயை அவர்கிட்ட கொடுக்குறேன். அவர் வந்து அதில் ஒரு 4 பேர்த்தை சேர்க்குறாரு. அந்த 4 பேர் இன்னொரு 4 பேர்த்தை சேர்க்குறாங்க. மொத்தம் 8 பேர் ஆயிடுது. அந்த 8 பேரும் ஆளுக்கு 2 பேரை சேர்த்து 14 பேர் ஆயிடுது. இப்படி எங்கெங்கயோ நமக்கு கொஞ்சம் கரகரன்னு இருக்கும். ஒரு மாதிரியா எல்லாம் சொல்லி முடிச்சு இப்போ அங்கிருந்து எனக்கு பணம் வருது. அது எவ்வளோ பர்சன்டேஜ் போட்டு இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக தான் இப்படி விளக்குறாரு. அவர் என்னென்னமோ விளக்கண்ணை விளக்கி இது எப்படி கூடுமா இருப்பார். அது ஒரு நேரம் கேட்டு போட்டு அவர் ஒரு மாதிரி ஆகி அவர் சொல்லுவார், கூடுற மாதிரி தெரியுது. நம்மளை அப்படி ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தது. இதுக்கு எதுக்கு கேட்கலாம் தெரியுமா? நம்மளை கொண்டு வந்து அங்கே சிக்க வைக்கிறது. இந்த மாதிரி அஜித் அவர்கிட்ட தான் கேட்டேன். அவர் கூடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி